ஹாய் ஸ்மெச்சுவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மெச்சுவர்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதம் மற்றும் விகிதாசாரம் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம மேக்ஸ் ஃபுல் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்க கணிதம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சீரிஸ் போட்டிருந்தோம். என்னன்னா பாப்கார்ன் மேக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த பாப்கார்ன் மேக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ்லாம் சாப்டர் வைஸாக பிரித்து உங்களுக்கு அழகாக நடத்திருந்தோம், ஃபுல் ஷார்ட்கட்ஸ் வச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக். சரிங்களா, ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்கூல் புக்கை தான் நடத்த போகிறீங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன அப்படின்னு இந்த சீரிஸ்க்கு என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா டெடி மேக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த நம்ம டெடி பியர் தான் நமக்கு ஃபுல்லாகவே இந்த மேக்ஸில் நமக்கு கைட் பண்ண போகுது. ஸோ இந்த சீரிஸ் பேர் என்ன, டெடி மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெடி மேக்ஸோட டே 1ல் நம்ம இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதம் மற்றும் விகிதாசாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இதான் நம்ம நடத்த போகிறோம். ஓகேவா? ஸோ இனிமேல் என்னன்னா டே 1 டே 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நம்ம சாப்டர்ஸ் பார்த்துட்டே போகலாம். அதாவது ஒரே நாளில் ஒரு சாப்டர்ஸ் பார்ப்போம்னா அப்படிலாம் அப்படி கிடையாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஃபுல் கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம நடத்த போகிறோம் அப்படின்றதான் நம்ம இதோட பிளான். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1ல் இருக்குது. ஓகே, 6th டேர்ம் 1ல் விகிதம் மற்றும் விகிதாசாரம் அப்படின்ற தலைப்பில் இருக்குது. பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, மொத்தம் 5 பயிற்சிகள் இருக்குது. ஓகேங்களா, அந்த பயிற்சியில் இருக்க கணக்குகள் மற்றும் எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ மொத்தம் இந்த கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா 65 கணக்கு கிட்ட இருக்கும். சரிங்களா, ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் இருக்க 6th டேர்மில் இருக்க கணக்குகள்லாம் மொத்தம் ஒரு 70 கணக்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஒரு 70 கணக்கு நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த 70 கணக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 70 கணக்கு பார்த்துட்டோம்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். உங்களுக்கு 6th டேர்ம் 1ல் இருக்க விகிதம் மற்றும் விகிதாசாரம் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த டெடி பியர் வச்சு ஒரு 6 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க என்னென்னா வழிகள், என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து ஒரு 6 கொஸ்டின் இந்த டெடி பியர் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு சிலபஸ் தெரியுமா, ரெண்டாவது வந்து மெட்டீரியல் இருக்கா, மூணாவது வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பரான நோட் புக் இருக்கா அப்படின்றது கேட்டிருக்கோம். ஸோ நம்ம சிலபஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், மெட்டீரியலும் கொடுத்துட்டோம், உங்கள்கிட்ட நோட்டு புக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா, ஸோ எல்லாரும் இந்த நோட்டு புக்கோட இந்த வீடியோவுக்கு முன்னாடி உட்காந்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ என்ன 5வது கேள்வி என்னன்னா, மாதிரி கணக்குகள் விவரம் உள்ளதா அப்படின்றது. இப்போ இந்த 70 கணக்கு இருக்கு இல்லையா, இந்த 70 கணக்கு பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1 மேக்ஸ் முடியுது. அதாவது டேர்ம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஃபுல்லாகவே முடியுது. இப்போ இதில் இந்த 70ல் எவ்வளோ கணக்கு மாதிரி கணக்கு, எவ்வளோ கணக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கணக்கு இருக்குது இல்லையா, மாடல் சம்ஸ், இந்த மாடல் சம்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியுதா அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த டே 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 70 கணக்கில் 30 கணக்குகள் பார்க்க போகிறோம். சரிங்களா, அந்த 30 கணக்கில் 15 கணக்கு மாதிரி கணக்கு, அதாவது நான் நடத்துவேன். மிச்சம் 15 கணக்கை நீங்கள் போட்டு பார்க்கணும். சரிங்களா, இது வந்து பயிற்சி கணக்கு. ஸோ இந்த 15 கணக்கு நான் நடத்துவேன், இந்த மிச்சம் இருக்க 15 கணக்கை நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ அதை ஃபுல்லாக எப்படி ஷார்ட்கட்டோட பார்ப்போம். ஸோ இந்த 2 கொஸ்டினை இந்த வீடியோ முடிகிறப்ப கேட்குறேன், உங்களுக்கு இது விளங்குதா அப்படின்றது பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த டெடி மேக்ஸ்க்கு உங்களை அனைவரையும் நான் வரவேற்கிறேன். சரிங்களா, இப்போது எல்லாரும் உங்களோட நோட் புக்கோட தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நோட் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, தலைப்பு போட்டுக்கோங்க. என்னன்னா விகிதம் மற்றும் விகிதாசாரம்ன்ற தலைப்பு போட்டுக்கோங்க. அது கீழே ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, இப்போ இந்த விகிதம் மற்றும் விகிதாசாரத்தில் 2 ஷார்ட்கட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், செகண்ட் ஷார்ட்கட் வந்து அந்த கணக்கு வரப்போ சொல்கிறேன். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அழகா இருக்கா, அழகுனா யூனிட். இப்போ இந்த இங்கே பாருங்களேன், இங்கே வந்து என்ன இருக்கு, கிராம், இங்கே கிராம். ஸோ இந்த மாதிரி 2 கொடுத்துருக்க அளவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே அழகா இருக்கா அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் வந்து ஒரே அழகா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போட்டுக்கணும். மூணாவது பாயிண்ட் வந்து அடிச்சு போடு. ஒரே அழகா அப்படியே போடு, அடிச்சு போடு, அவ்வளோதான் இப்போ ஷார்ட்கட் நமக்கு. சரிங்களா, இப்போ நான் அந்த செகண்ட் கணக்கு நடத்துகிறேன், அந்த பாயிண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் கணக்கு அதுக்கப்புறம் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒரே அழகா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே அழகா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும், அப்படியே போடு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் போடணும், செகண்ட் கொடுத்துருக்க செகண்ட் போடணும். சரிங்களா, இப்போ 500. ஓகே, அடுத்து 250. ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஃபர்ஸ்ட், செகண்ட் கொடுத்தது செகண்ட் போடணும். இப்போ அது ரெண்டையும் அடிச்சு போடணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னா அடிச்சு போடுறது. ஓகே, அடிச்சு போடுறது நீங்கள் இப்படியே கூட அடிச்சு போடலாம். இல்லை சார் எனக்கு அடிச்சு போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். 500/250. சரிங்களா, ஸோ ஒரு 250, 250, 2 250, 500. ஸோ 2/1. அப்போ என்னது 2:1. ஸோ இதுதான் விடை.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க, ரெண்டும் ஒரே யூனிட்டா இருக்கா, அலகு ரெண்டுமே ஒன்றா இருக்கா, இங்கேயும் கிராம் இங்கேயும் கிராம். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே போடுறீங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஃபர்ஸ்ட் போடுறீங்க, செகண்ட் கொடுத்தது செகண்ட் போடுறீங்க, மூணாவது என்ன பண்ணுறீங்க, அடிச்சு போட்டு ஆன்சர் போடுறீங்க. இப்போ இது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு ஸ்டெப்ஸ் இதுதான், ஷார்ட்கட்ஸை வச்சு போடுறது. இப்போ இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி விகிதமே கொடுத்துட்டாங்க, எளிய வடிவில் காண்க அப்படின்றாங்க. எளிய வடிவில் என்னது, அடிச்சு போடணும். இந்த மூணாவது ஸ்டெப் இருக்குல்ல, அதான் மூணாவது ஸ்டெப் போட்டீங்கன்னா அடிச்சு போடுறது. 1 5 5 4 20, அப்போ 4/1, 1 5 5 4 20. ஸோ 4/1, அதை என்ன பண்ணுவீங்க, 4:1 அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இதுதாங்க, இது ரொம்ப சிம்பிள் கணக்கு. இதை வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்ல, டைரெக்டாக விகிதமே கொடுத்துட்டு அதோட எளிய வடிவம்னா அடிச்சு போடணும். அப்படி இல்லாமல் 2 அளவு கொடுத்துட்டு விகிதம் காண்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரே யூனிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரே யூனிட்டாக இருந்தால் அப்படியே அந்த ஆர்டர்லேயே அப்படியே போடணும், மூணாவது அடிச்சு போடணும். ஸோ இந்த இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க எல்லாரும், மனசில் ஒரு சொல்லி பார்த்தீங்க. என்னது, ஒரே அழகா அப்படியே அடிச்சு போடு, அவ்வளோதான் ஷார்ட்கட். ஓகேங்களா? அடுத்து இப்போ பாருங்க, இந்த கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க். மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே 750 ரூபாய் 750 ரூபாய் 900க்கு வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க. இப்போ பாருங்க, ரெண்டுமே ரூபாயில தான் இருக்கு. அப்போ ஒரே அழகு தான், அப்படியே அதே ஆர்டர்ல போடுங்க, 750/900 அடிச்சு போடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ எப்போ இந்த சிம்பிள் வருதோ அதெல்லாம் உங்க ஹோம்ஒர்க். நீங்க என்கிட்ட கேட்கவே தேவையில்லை, இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த கணக்கு வந்து நீங்க ஹோம்ஒர்க். ஓகேவா? இப்போ கீழே ஒரு கணக்கு பாருங்க, இந்த கணக்கு 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. ஃபர்ஸ்ட் 40 நிமிடம் 1 மணி, 1 மணி 40 நிமிடம். இது ரெண்டும் ஒரே அழகா? ஒரே அழகா கிடையாது, இங்க நிமிடத்துல இருக்கு, இங்க மணியில இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஒரே அழகா மாத்தணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஒரே அழகா மாத்துறது. 1 மணிங்கிறது எவ்வளவு நிமிஷம், 60 நிமிஷம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே இதாயிருச்சு, 40 நிமிஷம் 60 நிமிஷம். ஸோ இப்போ கணக்கு என்னது, 40 நிமிடத்திற்கும் 60 நிமிடத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு அப்படியே போடணும், அந்த ஆர்டர்லேயே போடுறோம். அதுக்கப்புறம் அடிச்சு போடுறது. 2 4 2 6. சரிங்களா? இப்போ 2:3. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, என்னது, ஃபர்ஸ்ட் நிமிடத்தில் இருக்கு, இங்கே மணியில் இருக்கு. அப்போ ரெண்டையும் ஒரே அழகா நான் மாத்துறேன். ஒரே அழகா மாத்தின பின்னாடி இங்கே எப்படி வெவ்வேறு அழகுகள் இருக்கு, நான் அதை ஒரே அழகா மாத்துறேன். ஒரே அழகா மாத்தினா அதே ஆர்டரில் போடுறேன், 40 60 அடிச்சு போட்டு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த 2 கணக்கையுமே ஹோம்ஒர்க் தான், நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின் நம்பர் 5ல் யூனிட் அப்படியே இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மீட்டர்ல இருக்கு, இங்கே சென்டிமீட்டர்ல இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மீட்டருங்கிறது வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டருங்கிறது வந்து 300 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ 300 சென்டிமீட்டர் வருது. இந்த 300 சென்டிமீட்டரை அதுக்கப்புறம் 200 சென்டிமீட்டர், ரெண்டுக்குள்ள விகிதத்தை கண்டுபிடிக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த ஹோம்ஒர்க்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோம்ஒர்க்னு இருக்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை போடுங்க. சரிங்களா? கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர் போடுங்க, நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு சார், இந்த கணக்கு இந்த ஹோம்ஒர்க் நீங்க கொடுத்துருங்க, பட் இருந்தாலும் இதில் எனக்கு டவுட் இருக்குனாலும் நீங்க கேட்கலாம். அதாவது எப்படி ஆரம்பிக்கணும்னா, இப்போ நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் சிம்பிளான கணக்குகள் தான் போகும். இப்போ போக போக பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டிஸ் கூட்டிகிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு ஆர்டர் தான் போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட், ஒரே அழகா இருக்கான்னு பார்க்கணும். ஒரே அழகா இல்லைன்னா ஒரே அழகா மாற்றணும். அப்புறம் அதே ஆர்டரில் போடணும். ஏன் இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறேன்னா, இப்போ அதே ஆர்டரில் போடாமல் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, ஆர்டரை மாற்றிடுவீங்க. 200 300ன்னு போட்டுருவீங்க, அந்த ஆன்சரும் கீழே ஆப்ஷனில் இருக்கும். அப்போ அது தவறாக போயிடும். அதே ஆர்டரில் தான் போடணும். 3 மீட்டர்னா அதுக்குரிய கன்வெர்ட் பண்ணதுன்னா அது 300, அப்புறம் 200. இதை வச்சு தான் அப்புறம் அடிச்சு போடணும், 3:2ன்றது வரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஷார்ட்கட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 7 8 இதுவும் ஹோம்ஒர்க் தான், அதை பார்த்துக்கோங்க. யூனிட் மாத்துறது தான், அந்த யூனிட் மாத்துறதுல உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். கிலோமீட்டரா மீட்டரா மாற்றணும் 7வது கணக்கில். கீழே வந்து 8வது கணக்கில் இந்த ரூபாயை வந்து பைசாவை மாற்றணும். இப்போ இங்கே வாங்க, 9வது கணக்கு. கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக. இப்போ பாருங்க, 150 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் 13:10 அப்படின்றாங்க. அது சரியா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ 130 சென்டிமீட்டர், ஓகேங்களா? அடுத்து 1 மீட்டர் அப்படின்னு இருக்கு.
இந்த 1 மீட்டர் என்ன பண்ணணும்னா நம்ம சென்டிமீட்டர் மாற்றணும். ஏன்னா ஒரே அலகுன்றது தான் நம்ம ஷார்ட்கட் இல்லையா? 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். இப்போ ஒரே அலகா மாறிடுச்சு. 130 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர். இதை வந்து என்ன பண்ணணும்? அப்படியே போடணும் அடிச்சு போடுறதுக்கு. 130/100 ஒரு 0 அடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது ஒரு 0 அடிச்சிட்டோம், மிச்சம் இருக்குது 13:10. அப்போ கரெக்ட். ஃபர்ஸ்ட் கூற்று வந்து சரி. செகண்ட் கூற்று பாருங்க, விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காதுன்றாங்க. அதாவது 2:1ங்கிறது ஒரு விகிதம் தானே. இது வந்து ஒரு உறுப்பு 1 வருது இல்லையா? 4:3:1 போடலாம், 4:1 போடலாம், 1:5ன்னு போடலாம். ஸோ இந்த உறுப்பு வந்து ஏதாவது ஒரு உறுப்பு வந்து 1ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அப்போ செகண்ட் கூற்று வந்து தவறு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சில நேரம் வந்து இந்த கூற்றுகள் சார்ந்த கணக்குகள்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு, அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 10வது கணக்கு பாருங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர். யார் போறா? அகிலன். அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி என்ன பண்றாங்க? 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள். இப்போ இவங்க 2 பேரும் நடந்த தொலைவிற்கு உள்ள விகிதத்தோட சுருக்கிய வடிவம் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுல பாருங்களேன், இதுவும் 1 மணி 10, 1 மணி 10. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அலகுகள்லாம் சமம் தான், இந்த மணியும் பாத்தீங்கன்னா சமம் தான். அப்பனா அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டீங்கன்னா 10/6 6 I2 10. ஸோ 5:3 இதான் விட. இப்போ இப்படியே டைரக்டா கேட்டா அப்படியே பண்ணிடலாம். இப்படி இல்லாம கணக்கை கொஞ்சம் நான் மாத்தி கேட்கிறேன். சரிங்களா? என்னன்னா 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் போறாரு யாரு? நம்ம அகிலன். ஆனா செல்வி என்ன பண்றாங்க? 2 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர். ஜஸ்ட் அந்த மணின்றதை மட்டும் மாத்திட்டேங்க. அப்போ இப்போ வந்து இந்த விகிதத்தோட கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நீங்க பார்த்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே அழகா இருக்கணும். இப்போ 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர்னா இங்க 2 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர். நீங்க இதை அப்படியே டேரக்டா போட்டு அடிக்க கூடாது. இப்போ இதை மாத்தணும். இப்போ 1 மணி நேரத்துல அகிலன் 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர்னா 2 மணி நேரத்துல எவ்வளவு போவாரு? 2 மணி நேரத்துல 20 கிலோமீட்டர் போவாரு. யாரு? மிஸ்டர் அகிலன். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இதுல தான் 2 மணினா 2 மணி இருக்கு, கிலோமீட்டர்னு கரெக்டா இருக்கு. இப்போ இது ரெண்டையும் போட்டீங்கன்னா என்ன வரும்? 20/6 4 2 0 2 6. ஸோ 3 சரி பார்த்தீங்களா? அப்படியே போடணும் 10:3. சரிங்களா? ஸோ இதுக்கு விடைய பாருங்க, இதுக்கு விடைய பாருங்க, மாறுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கணக்குகள் கேட்குற வைப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ஸ்டார் போட்டுக்கோங்க. இந்த கணக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணிருக்கீங்க? 1 மணினா அப்படியே ஜஸ்ட் போட்டுட்டு அடிச்சு போட்டீங்க. ஆனா அந்த கணக்கை கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த மணியை நீங்க மாத்தி போடணும். 1 மணின்னு இருக்கதை 2 மணின்னா எவ்வளவு தூரம் போவாங்க அப்படின்றத பார்த்து நீங்க போடணும். ஓகேங்களா? இந்த கணக்கு ஹோம் இருக்குங்க, இதை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த கணக்கு பார்த்துட்டு இந்த கணக்கோட ஆன்சரை நம்ம கமெண்ட்ஸ்ல கீழே போடுங்க. அதுக்கடுத்து இந்த கணக்கு பாருங்க. 12வது கணக்கு. ஒரு வகுப்பில் 50 மாணவர்களில் 30 பேர் சிறுவர்கள் எனில். ஒரு வகுப்பு இருக்கு, மொத்தம் எவ்வளோ? 50 மாணவர்கள் இருக்காங்க. அதுல 30 பேர் சிறுவர்கள். அப்ப மிச்சம் 20 பேர் இருக்காங்க, அவங்க சிறுமிகள். ஏன்னா இங்க கணக்கு பாருங்க. அடுத்து சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் விகிதம் காண்க. அடுத்து சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம். அப்ப கணக்கு என்னன்னா, ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர், அதில் 30 பேர் சிறுவர்கள் அப்படின்னா மிச்சம் இருக்க 20 பேர் சிறுமிகள். ஓகே, சிறுவர்கள், இங்க சிறுமிகள், சிறுவர்கள். ஓகேங்களா? இப்ப கணக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்கறாங்க? சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் என்ன? சிறுவர்களின் எண்ணிக்கை என்னது? 30. அந்த ஆர்டர்லயே போடணும். ஃபர்ஸ்ட் சிறுவர்கள்னா சிறுவர்கள் தான் ஃபர்ஸ்ட் போடணும். சரிங்களா? என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த எண்ணிக்கைக்கும். ஃபர்ஸ்ட் சிறுவர்களை போட்டேன், அடுத்து என்ன பண்றேன்? மொத்த எண்ணிக்கை வந்து 50. இப்ப அடிச்சு போட்டா என்ன வரும்? 0 அடிச்சிடலாமா? 0 அடிச்சிட்டீங்கன்னா 3:5. சார் இப்படி இந்த விகிதத்துல எனக்கு அடிச்சு போட கஷ்டமா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி போட்டுக்கோங்க. 30/50 இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டீங்கன்னா 0 அடிச்சிடலாம், 3:5 போட்டுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் இதுல பாருங்க, சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? சிறுமிகளின் எண்ணிக்கை
சிறுமிகளின் எண்ணிக்கை வந்து 20, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 50. அப்போ 0 0 அடிச்சிட்டிங்கன்னா 2:5. மூணாவது கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும். சிறுவர்களின் எண்ணிக்கை 30, சிறுமிகளின் எண்ணிக்கை 20. 0 0 அடிச்சு பார்த்தீங்கன்னா 3:2. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 3 கணக்குகளுக்கான விடை. புரியுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கணக்குல மொத்தம் 50 மாணவர்கள், அதை வந்து சிறுவர்கள் சிறுமிகள் நான் பிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஈஸியாக கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்டர்லேயே போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, குட். இப்போ இந்த 13, 14 இது 2 ஹோம்ஒர்க். இப்போ கீழே ஆன்சர் போடுறீங்க இல்லையா, வெறுமனே ஆன்சர் போடாமல் அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு ஆன்சர் போடுங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணணும்னா எங்களால் கரெக்டாக வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கணக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு கணக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு நீங்கள் இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து அதை அடுத்த இதில் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இப்போ 16வது கணக்கு பாருங்கள். முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்? 3 பக்கம். செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம்? 4 பக்கம். இப்போ விகிதம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3:4. அவ்வளோதான். சிம்பிள் கணக்கு. ஒரு ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். முக்கோணத்தின் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம். முக்கோணத்துக்கு வந்து 3 பக்கம், செவ்வகத்துக்கு வந்து 4 பக்கம். ஸோ வந்து 3:4 அப்படின்றதான் நமக்கு தேவையான விகிதம். ஓகேங்களா? குட். இதுவே வந்து நம்ம மாற்றி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், செவ்வகத்தின் பக்கங்களுக்கும் முக்கோணத்தின் பக்கங்களுக்கும் உள்ள விகிதம்னா அப்படியே அது மாறி வரும். ஸோ அது எப்படி என்ன ஆர்டரில் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரில் அப்படியே போடணும். ஓகேங்களா? இப்போ 17வது கணக்கும் ஹோம்ஒர்க்கு, அதை போட்டுருங்க. அடுத்து 18வது கணக்கும் ஒரு முக்கியமான கணக்கு. என்ன முக்கியமான கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. ரூபாய் வந்து 600 வந்து குமரன் வச்சிருக்காங்க. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொடுக்கிறார். இப்ப இதுதான் இது வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா, மொத்தமா வந்து ரெண்டு அளவு கொடுப்பாங்க. 2 அளவை நம்ம விகிதம் கண்டுபிடிப்போம். சரிங்களா? 2 அளவு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம விகிதம் கண்டுபிடிப்போம். ஆனா இந்த கணக்குல என்னன்னா விகிதமும் கொடுத்துட்டாங்க, மொத்தம் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, அதை பிரிக்க சொல்றாங்க. இந்த 2:3 இந்த 600 பிரிக்கணும் என்ற விகிதத்தில் பகிர்கிறார். இவர்களில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும், எவ்வளவு? இப்ப சிம்பிளா பாருங்களேன். இது விமலா, இது வந்து யாழினி. விமலாவுக்கு 2 மடங்கு, யாழினிக்கு 3 மடங்கு. அப்ப கண்டிப்பா வந்து யாழினிக்கு தான் அதிகமா கிடைக்கும். அது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்ம அடுத்த கேள்வி. யாருக்கு வந்து இந்த நம்பர் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, மொத்தம் 600 ரூபாவை உங்க 2 பேருக்கு பிடிச்சுக்கோங்க, விமலாவுக்கும் யாழினிக்கும். இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, ஃபர்ஸ்ட் கூட்டு, அடுத்து வகுத்தல், வகுத்து, அடுத்து பேருக்கு. இதுதான் ஷார்ட்கட். அதாவது எப்பயுமே இந்த வந்து ஒரு நம்பரை வந்து விகிதத்துக்கு பிரிக்கணும்னா கூட்டு, வகுத்து, பெருக்கு. இதுதான் நம்ம ஷார்ட்கட். அது என்ன சார் கூட்டு வகுத்துனா, ஃபர்ஸ்ட் இந்த 2 விகிதத்தையும் கூட்டுங்க. இந்த 2 விகிதத்தையும் கூட்டினா 2 + 3 5. இதை அந்த மொத்த இது இருக்கு இல்லையா, மொத்த அளவு, அதுல வகுக்கணும். மொத்த அளவுல வகுத்தீங்கன்னா 1 5 5 12 5 60. 1 5 5 12 5 60. அப்படியே ஒரு 0 அப்படி கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 2ஐயும் கூட்டிட்டேன், செகண்ட் என்ன பண்ணிட்டேன், வகுத்துட்டேன், மூணாவது வந்து பெருக்கு. இப்போ உங்களுக்கு 2ஓட வேல்யூ வேணும், அதாவது 2 மடங்கு என்னன்றது தெரியும்னா 2ஆல பெருப்பீங்க, 3 மடங்கு என்னன்னு தெரியணும்னா 3ஆல பெருப்பீங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, இவர்களில் யாருக்கு அதிகமா கிடைக்கும். இப்ப விமலா, அப்புறம் யாழினி. விமலா வந்து 2 மடங்கு, யாழினி வந்து 3 மடங்கு. சரிங்களா? யாருக்கு அதிகமா கிடைக்கும், கண்டிப்பா யாழினிக்கு தான் கிடைக்கும். அப்ப இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 120ஓட 3 பெருக்கிறோம்னா அவ்வளவுதான் ஆன்சர். 0 2 6 1 3 320. அப்ப யாழினிக்கு எவ்வளவு கிடைக்கும், 360 ரூபாய். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 2 இதையும் கூட்டிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மொத்தத்துல வகுத்துட்டேன், எனக்கு ஒரு விடை கிடைச்சிச்சு. அந்த விடையில வந்து நான் பெருக்கிடுவேன். 2 பெருக்கணுமா 3 பெருக்கணுமா அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுவே விமலாக்கு எவ்வளவு கிடைக்கும், 120 × 2 போடணும். 2 போட்டீங்கன்னா 24 0 240 ரூபா கிடைக்கும். ஸோ விமலாக்கு 240 ரூபா, யாழினிக்கு 360 ரூபா. யாருக்கு அதிகமாக கிடைக்குது, யாழினிக்கு தான் கிடைக்குது. ஓகே. ஸோ இதை அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஷார்ட்கட், கூட்டு, வகுத்து, பெருக்கு. சரிங்களா? கூட்டு, வகுத்து, பெருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு கணக்கு பாருங்களேன். கீழ்காணும் சமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை காண்க அப்படின்றாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5 இது ஒரு விகிதம்.
இந்த இஷ்ட வந்து எப்பயுமே இப்படி எழுதிக்கிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி 9 பை கீழே என்னன்னு தெரியலையா கொஸ்டின் மார்க். இப்ப பாருங்களேன், மேல 3 9 இருக்கு, கீழே 5 மேலே சமப்படுத்திட்டா கீழேயும் சமமா தானே இருக்கும். அதனால இந்த 3 9ஆ மாத்துறதுக்கு ஒரு 3 பெருக்கிறேன், அதே 3 கீழே பெருக்கணும், அவ்வளவுதான். மேல 9 கீழே 15. அதாவது என்ன கணக்குன்னா, இங்க மேல என்ன இருக்கோ, இந்த கொஸ்டினுக்கு மேல என்ன இருக்கோ அதான் இந்த இதை மாத்தணும். அதுக்கு என்ன பண்றேன், 3ஓட 3 பெருக்கிறேன், அதே இதை கீழேயும் பெருக்கிட்டேன். இப்போ 9 பை 15, இங்கே 9 கொஸ்டின் மார்க். இப்போ மேலே மேலே சமம் அப்படின்றனால கீழேயும் கீழேயும் சமமாக தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும், 15. இந்த இடத்துல என்ன வரும், 15. அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்க, 4 பை 5 கொஸ்டின் மார்க் பை 10. ஓகேங்களா. இப்போ கீழே கீழே ரெண்டையும் சமப்படுத்திட்டா மேலே மேலே சமமாயிரும், அவ்வளோதான். அந்த கொஸ்டின் மார்க் கீழே மேலே அந்த கரெக்ட் பண்ணணும். இப்போ இது எதை பிறகுனா எனக்கு 10 வரும், 2. இங்கே 10 இருக்கனால இங்கே கீழே நான் 10 கொண்டு வரேன், கீழே சரி இங்கே 2 இங்கே பிறகுனால மேலே 2 பிறக்கணும். சரிங்களா, மேலே கீழே ஒரே நம்பர் இருக்கும். அப்போ 8 பை 10. இப்போ கொஸ்டின் மார்க் பை 10. ஓகேங்களா. இப்போ பாருங்க, கீழே கீழே சமமாக இருந்தால் மேலே மேலே சமம் தான். கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும், 8ன்றது வரும். இப்போ மூணாவது கணக்கு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 6 பை கொஸ்டின் மார்க் 1 பை 2. என்ன பண்ணலாம், மேலே மேலே சமப்படுத்தணும். சமப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க, இங்கே 6 இருக்கு, இங்கே 6 ஆகணும்னா என்ன பண்ணணும், 6 மேலே பிறக்கணும், கீழே 6 பிறக்கணும், அவ்வளோதான். மேலே 6 பை கொஸ்டின் மார்க், கீழே இங்கே 1 6 6 ஒரு 12. இப்போ மேலே மேலே சமம், கீழே கீழே சமமாக தான் இருக்கும். கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல 12. இங்கே ஆன்சர் 12, இங்கே ஆன்சர் 8. ஸோ இப்படி தாங்க போடணும். இதுக்கு என்ன புரியுதா, அந்த இஷ்டின் இருக்கிறத இந்த மாதிரி போட்டுக்கிட்டு மேலே இருந்துச்சு கீழே கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா மேலே ரெண்டையும் சமப்படுத்தணும், சமப்படுத்திட்டு கீழே இருக்க நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். மேலே கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா கீழே சமப்படுத்தணும், அப்படியே போட்டுக்கலாம். இங்கே கீழே கொஸ்டின் மார்க், அப்போ மேலே சமப்படுத்தணும். ஓகே, ஸோ இதுதான் தேர்வு. போன கணக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதே தான் இங்கே வந்து டப்பா போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 20வது கணக்கு நான் நடத்துவேன், 21வது கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க். இப்போ பாருங்க, 1 12, இங்கே 1, இங்கே 12, இங்கே 2 24. இப்போ இந்த 1ஓட இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 2 பெருக்கிருக்காங்க. மேலே 2 பெருக்குனா கீழேயும் 2 பெருக்கி தான் ஆகணும். அப்போ 24 இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மேலே 3 பெருக்கிருக்காங்க. இப்போ 1ஓட 3 பெருக்கி தானே 3 வந்துச்சு. அப்போ கீழேயும் 12ஓட 3 பெருக்கணும். மேலே எதால பெருக்குறாங்களோ அதே தான் கீழேயும் பெருக்கணும். அப்போ கீழே வந்து என்ன பண்ணுவீங்க, 12 3ஆல பெருக்குனா 36. ஓகே, இப்போ பாருங்களேன், மேலே கொஸ்டின் மார்க் இருக்கு, அப்போ கீழே தான் பார்க்கணும். கீழே 12 72ஆ மாறி இருக்கு. அப்போ எதால பெருக்கிருக்காங்க, 6 இல்லையா. ஆனால் 6 10 60, 2 6 12 72. அப்போ கீழே என்ன பண்ணிருக்காங்க, இந்த 12ஓட 6 பெருக்கிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மேலையும் அதே இதால பெருக்கணும். பெருக்கினா 1 6 6. ஸோ ஆன்சர் 6. இங்கே வந்து 36. புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் 2 இதை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் இது பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஒரு ரீசனிங்ல கூட இது வரலாம். இப்போ ஒரு 1 இருக்கு, அந்த 1 என்ன பண்ணிருக்கேன், 2ஆ மாத்திருக்கேன். அப்ப என்னன்னா 2ஆல பெருக்கிருக்கேன், அதே 2ஆல கீழே பெருக்கணும். 24 வந்துருச்சு. மேல அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, 3ஆல பெருக்கிருக்காங்க. அதனால கீழே என்ன பண்ணணும், நம்ம 3ஆல பெருக்கணும். பெருக்குனா 36. அப்புறம் பாருங்க, கீழே தான் மேல கொஸ்டின் மார்க், கீழே பார்க்கணும். கீழே என்ன பண்ணிருக்காங்க, 12 வந்து 6ஆல பெருக்கிருக்காங்க, 72. அதே 6 மேல பெருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா. ஸோ இப்போ 6 தான் மேல இந்த கொஸ்டினுக்கு, இந்த இடத்துக்கு விடை, இந்த இடத்துக்கு வந்து 36. இந்த கணக்கு அதே மாதிரி நீங்க போட்டு பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. சரிங்களா. ஸோ இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது கஷ்டமா இருக்கு சார், இல்லை சார் புரியல, கஷ்டமா இருக்குன்னா எங்களுக்கு சொல்லுங்க, நான் அதை இது பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு சார், இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஷார்ட்கட்டா என்ன சொல்றேன்னா 1 பை 12. சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு 3 பை என்ன இப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு மாதிரி வந்துருச்சா. இப்போ 1 பை இதுன்னா என்ன பண்ணணும், இங்கேயும் 3ஆல இங்கேயும் 3ஆல பெருக்குவீங்க. மேலே 3ன்னு ஆயிரும், கீழே 36 ஆயிரும். ஸோ 3 பை கொஸ்டின் மார்க். இப்போ மேலே சமம், கீழே 36 தான் விடை. இதான். அடுத்து கடைசி இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அது வந்து 1 பை 12, இங்கே கொஸ்டின் மார்க் பை 72. இப்போ இந்த 12 72ஆ மாற்றணும். 72ஆ மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க, 6ஆல கீழே பெருக்குவீங்க, மேலே 6ஆல பெருக்குவீங்க. இப்போ 6 பை 72 = கொஸ்டின் மார்க் பை 72. கீழே கீழே சமம், மேலே சமம் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த கணக்கு எப்படி பண்ணுவீங்க,
இப்போ இதுவும் போடணும்னு வச்சுக்கோங்களேன். 28/4 இங்கே கொஸ்டின் மார்க் பை 2 இந்த இதை எடுத்துக்கிட்டேன். இந்த பின்ன அப்படி எடுத்துக்கிட்டேன். இந்த இது எனக்கு வேணும். கரெக்டா? 28/4 இங்கே கொஸ்டின் மார்க் பை 2. கரெக்டா? இப்போ இந்த 4 வந்து நான் 2ஆ மாற்றணும். ஏன்னா கொஸ்டின் மார்க் கீழே 2 தான் இருக்கு. 4 நான் 2ஆ மாற்றணும். என்ன பண்ணணும்? 2ஆல அடிக்கணும். கீழே நான் 2ஆல அடிப்பேன், மேலே 2ஆல அடிப்பேன். அப்போ கீழே 2ஆல அடித்தா 2, மேலே 2ஆல அடித்தா 14. புரியுதுங்களா? அதாவது பெருக்கி வர முடிஞ்சா பெருக்கி பண்ணணும், வகுத்து தான் வரணும்னா வகுத்து தான் பண்ணணும். இப்போ 4 நான் 2ஆ மாற்றணும். ஏன்னா கொஸ்டின் மார்க் கீழே 2 தான் இருக்குது. இப்போ 2ஆ மாற்றணும்னா நான் 4 என்ன பண்ணணும்? 2ஆல அடிக்கணும். கீழே 2ஆல அடிச்சனால மேலேயும் 2ஆல அடிக்கிறேன். 14/2. ஸோ இப்போ கீழே சமம், மேலே கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்? 14. இதுக்கு வந்து 14ங்க ஆன்சர். அடுத்து கடைசியாக இருக்கிறதுக்கு என்ன வரும்? 28/4 இங்கே வந்து 63 கொஸ்டின் மார்க். இப்போ இதை யோசிங்க எல்லாரும். இந்த 68 எப்படி மாத்துறது அப்படின்றது பாருங்க. போட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகே, அதே தான் கீழேயும் வரும் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா எளிமையாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் போடலாம். இதையும் வச்சு கூட போடலாம். சரிங்களா? ஸோ இந்த இதை ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த 21 கணக்கு உங்களால் இந்த செகண்ட் இதை ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? அடுத்து சரியா தவறா, இதுவும் அகைன் ஒரு கூற்று கணக்கு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து 5:7, 21:15 இது ரெண்டு சமமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 5/7, 21/15. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, 5 21 மாற்ற முடியுமா? 7 15 மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாது. இப்போ இதுவும் சமமே கிடையாது. சமம்னா என்ன தெரியுமாங்க? இதை மேலே இருக்கிறத இதோட மேலே இருக்கிறத மாற்ற முடியும், கீழே இருக்கிறத இதோட கீழே இருக்கிறத மாற்ற முடியணும். மாற்ற முடிஞ்சாதான் சமம், அப்படி இல்லைன்னா சமம் கிடையாது. அப்போ இது வந்து என்னது? தவறு. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பகுதி என கேட்குறாங்க. இப்போ 40 பிரிக்கணும். இந்த மாதிரி பிரிக்கிறதுன்னு என்ன அது ஸ்டெப்ஸ் என்னது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இதை கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 5. பிரிக்கிறதுனாவே அந்த இதுதான் கூட்டி வகுத்து பெருக்கிறது. கூட்டி வகுத்து பெருக்கிறது. இப்போ 5 கிடைச்சிருச்சா? 5 என்ன பண்ணுவீங்க? இதோட வகுப்பீங்க. வைத்தீங்கன்னா 1 5 5 8 5 40. 1 5 5 8 5 40. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இதை வந்து இந்த இதோட பெருக்கணும். ஸோ எதோட பெருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கணக்கை பொறுத்து இருக்கு. ரெண்டையுமே வேணும்னா ரெண்டையும் பெருக்கி போடலாம். ஒன்றுக்கு மட்டும்னா ஒன்று மட்டும் இருக்கலாம். இப்போ பெரியதோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ இதில் 3 பெருசா 2 பெருசா? 3 தான் பெருசு. இப்போ 3ஓட இது பெருக்கணும். 3 24. இப்போ 24ங்கிறது தான் உங்களுக்கு விடை. இதுலேயே பெருசுன்னு கேட்கறதுக்கு பதிலாக சிறிய பகுதியின் மதிப்பு கண்டுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணி? சரிங்களா? இப்போ சிறிய பகுதியின், பெரிய பகுதியின் பதிலாக சிறிய பகுதியின் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சிறிய பகுதி என்னது? இதில் 3:2 சிறிய பகுதி என்னது? 2 தான் சிறிய பகுதி. அப்போ 8 2 16. 16ங்கிறத போடுவீங்க. ரெண்டுமே கேட்டாங்கன்னா ரெண்டுமே போடணும். ஓகேங்களா? ஸோ கணக்கில் எதை கேட்குறாங்களோ அதை வச்சு போடுங்க. ஆனால் ஸ்டெப்ஸ் என்னது? கூட்டணும், விகிதத்தை கூட்டணும், மொத்தத்தோட வகுக்கணும், வகுத்து அப்புறம் எது வேணுமோ அதோட பெருக்கணும். இதுதான் ஷார்ட்கட். இப்போ கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நான் 1 மட்டும் நடத்துறேன், மிச்சம் 2 நீங்கள் போட்டு பாருங்க. 4/5, 8/15. இதில் எது பெருசு? எது பெருசுன்னு பார்க்கணும். எது பெருசுன்னு பார்க்கறதுக்கு கீழே சமப்படுத்தணும். பின்னங்களை எப்பயுமே வந்து இந்த விகிதத்தை எது பெருசுன்னு பார்க்கறதுக்கு கீழே சமப்படுத்தணும். சமப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? 3ஆல பெருக்கணும், மேலையும் 3ஆல பெருக்கணும். 4 12, கீழே 5 15. இப்போ 8/15 கீழே சமமாயிருச்சா? இப்போ நீங்கள் கீழே கண்டுக்க தேவையில்ல. 12 பெருசா 8 பெருசா? 12 தான் பெருசு. அப்போ இந்த 4/5 இதுதான் பெருசு. சரிங்களா? 4/5 இந்த ஃபர்ஸ்ட் விகிதம் தான் பெருசு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கணக்கு ஒரு போட்டு பார்க்குறேன். தேர்ட் கணக்கு நீங்களே போடுங்க. 3:4, 7:8. இதில் எது பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3/4, 7/8 இதில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் கீழே சமப்படுத்தணும். சமப்படுத்தினா கீழே இங்கே 2ஆல பெருக்கணும், இங்கே 2ஆல பெருக்கணும். இருக்குன்னா 6, 6/8ன்னு வந்துருச்சு. இங்கே 7/8. இதில் எது பெருசு? 6, 7. இது ரெண்டில் எது பெருசு? கண்டிப்பாக இந்த 7 தான் பெருசு. அதனால இந்த விகிதம் தான் பெருசு. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் 3வது நீங்கள் போட்டு பாருங்க. 1:2, 2:1 எது பெருசுன்னு போடுங்க. போட்டுட்டு கீழே ஆன்சரில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 25, 26, 27 இந்த 3மே ஹோம்ஒர்க் தான். இந்த 3மே போட்டுருங்க. ஓகே,
அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் 27 கணக்கு. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு கணக்கு தான். சரிங்களா? ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. அதாவது மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம். இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் ஒதுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் மொத்தம் ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாய் ஒதுக்குறாங்க. மளிகைக்கு 3 பங்கு, காய்கறிக்கு 2 பங்கு கொடுக்குறாங்க. அப்போ கீழே என்ன கேட்குறாங்க, மளிகைக்கு எவ்வளோ, காய்கறிக்கு எவ்வளோ அப்படின்ற அமௌண்ட் கேட்குறாங்க. இப்போ இது அகைன் பிரிக்கிற கணக்கு தானே. 4000த்தை மளிகைக்கு எவ்வளோ, 3 மடங்கு எவ்வளோ, காய்கறிக்கு எவ்வளோ, 2 மடங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கும் அதே தான். ஸோ இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா 5 வரும். அப்போது 4000த்தில் 5 பார்த்தீங்கன்னா 1 5 5 8 5 40. ஸோ 800 கிடைக்கிது. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு மளிகை. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, மளிகை. மளிகை என்னது 3%. அப்போ 3ஆல் பெருக்குவீங்க. 800 × 3 3 24. அதுக்கடுத்து என்னன்னா செகண்ட் வந்து காய்கறி. காய்கறி என்னது, காய்கறிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு. காய்கறிக்கு 2 மடங்கு. அப்போ 800ல் 2 பெருக்கணும். ஸோ இந்த பெருக்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் மேட்ரு. எதோட பெருக்கணும், இந்த கூட்டுறது வகுக்கிறது இது காமன் தான். 2 விகிதம்னா 2 விகிதத்தை கூட்டுவீங்க, வகுக்கிறதுனா 2 விகிதத்தை வகுத்துருவீங்க. இந்த பெருக்கிறது மட்டும் எதோட பெருக்கணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து பெருக்கணும். 8 2 16 1600 ரூபாய். ஓகே. ஸோ அந்த கணக்கை அகைன் 1 செகண்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. ஃபஸ்ட்டு 2 இதையும் கூட்டுவோம், இதோட வகுத்துட்டு மளிகைக்குன்றது ஃபஸ்ட்டு. ஏன்னா இதை கொடுத்துருவாங்க செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிக்கும் அதே ஆர்டரில் எடுத்துக்கணும். மளிகைக்கும் காய்கறிக்கும் அப்படின்றது அதே ஆர்டரில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு வந்து கிடைக்கிற விடைகளை நம்ம எதுக்கு வேணுமோ அதை நம்ம பெருக்கிறோம். ஓகே. அடுத்து 28வது கணக்கு அதே மாதிரி தான். 1:2 என்ற விகிதத்தில் 63 பிரிங்கன்றாங்க. அதை பிரித்து பாருங்க. பிரிச்சுட்டு அந்த கோட்டு துண்டுகளின் நீளத்தை காண்க அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த கணக்கு போட்டுருங்க. 29 28 29 நான் சொல்கிறேன். 29 அகைன் சேம் கணக்கு தாங்க. 2:3 மற்றும் 4 கொஸ்டின் மார்க் ஆகியவை சமான விகிதங்கள் எண்ணில் விடுபட்ட உறுப்பை காணுங்க அப்படின்றாங்க. அதே கணக்கு தான். அங்கே கொடுத்தது வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக அப்படி வாக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த இங்கே கொடுத்தாங்கல்ல 19வது கணக்கில் இந்த டேஷ்னு கொடுத்ததை அதை வந்து வாக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இங்கே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறேன், மேலே சமப்படுத்தினா கீழங்களையும் சமமாக இருக்கும் அப்படின்றதான் கான்செப்ட். மேலே இங்கே 4 இருக்குது. கொஸ்டின் மார்க்குக்கு மேலே 4 இருக்குது. அதனால் இங்கே 2 பெருக்கினீங்கன்னா 4 வரும். இங்கே 2 பெருக்கணும். அப்போ 4/6. இங்கே 4 கொஸ்டின் மார்க். மேலே சமம்ன்றனால கீழங்களையும் சமம். அதனால் விடை வந்து 6. இங்கே விடை வந்து 6 அப்படின்றது. இப்போது இது சும்மா கான்செப்ட் தான். இது கேட்கறதுக்கு வாய்ப்பெலாம் இல்லை. 4/7 சமான விகிதங்கள். அப்போ இந்த மாதிரி ஒன்று கேட்கலாம். 4/7 சமான விகிதம் எது இல்லை அப்படின்றது கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படின்னா சமான விகிதம்னா என்ன தெரியுமாங்க, ஒன்றும் இல்லை. இந்த நம்பர் இருக்குல்ல, இதை மேலேயும் ஒரு நம்பரால் பெருக்கணும், கீழே ஒரு நம்பரால் பெருக்கணும். இருக்குன்னா 8/14 வருதா. இது வந்து இந்த 4/7ஓட சமான விகிதம். இந்த 8/14 அது 4/7ஓட சமான விகிதம். இன்னொரு விகிதத்தில் என்ன சொல்லலாம்னா, இப்போ 8/14 வந்து சமான விகிதமா, இதோட சமான விகிதமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிச்சு போடணும். இது என்னது 4 2 8 7 2 14 அடிச்சு போட்டால் திருப்பி இதே வரும். புரியுதுங்களா? கொடுத்ததுல இருந்து ஒரு நம்பரை பெருக்குன்னா இந்த இது வரணும். அதே மாதிரி இந்த வந்ததுல இருந்து அடிச்சு போட்டால் இந்த இது வரணும். அதுதான் சமான விகிதம். இன்னொரு சமான விகிதம் சொல்லும் பாருங்க. 4/7 மேலே 3ஆல் பெருக்குங்க, கீழே 3ஆல் பெருக்குங்க. 4 3 12 7 3 21. இதுவும் இதுக்குரிய சமான விகிதம். இந்த மாதிரி சமான விகிதம் பார்த்துட்டே போகலாம். கீழே ஒரு 3 கொடுக்குறேன். 8 ஆப்ஷன் ஏ 8/14, பி 3/7, சி 7/4. இப்போ கீழே 4/7 சமான விகிதமானது அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் என்ன போடுவீங்க, இதுதான் போடுவீங்க. ஏன்னா இந்த இதுக்கு தான் இந்த 4/7ஓட 2 பேருக்குன்னா வருது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு பேருக்குன்னா கீழே இருக்க ஆப்ஷன் வருதா அப்படின்னு பார்த்தா அதான் சமான விகிதம் அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு 30 கணக்குகள் பார்த்துருக்கோம். இந்த 30 கணக்குகளில் 15 கணக்கு நான் போட்டிருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிச்ச 15 கணக்குகளுக்கு இந்த மாதிரி படம் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அகைன் சொல்கிறேன், இந்த மாதிரி படம் போட்டுருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோம்ஒர்க்.
இந்த ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு அந்த கணக்கோட விடையெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டெடிபியரோட 6 கேள்வியில் 3 கேள்விக்கு நம்ம ஆல்ரெடி விடை சொல்லியாச்சு. மிச்சம் 4வது கேள்வி 5வது கேள்வி தான் இருந்தது. 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு என்ன பண்ணீங்க, மேக்ஸ் பாப்கார்ன் மேக்ஸை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இதை பார்த்து முடிச்சுட்டு டெடி மேக்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பாப்கார்ன் மேக்ஸ் பார்க்கணும். டெடி மேக்ஸுங்கிறது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க கணக்குகள். பாப்கார்ன் மேக்ஸுங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு புரிஞ்சிருக்கும். மொத்தம் அந்த 30 கணக்குகளில் எத்தனை கணக்குகள் மாதிரி கணக்குகள், 15 கணக்கு மாதிரி கணக்குகள், மிச்சம் 15 கணக்கு நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய கணக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சொன்ன ஷார்ட்கட் இதெல்லாம் இருக்குது, இதுவும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். 2 ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா, ஒரே அலகு அப்படியே அடிச்சு போடு, இது ஒரு ஷார்ட்கட். 2வது ஷார்ட்கட் என்னது, கூட்டு வகுத்து பெருக்கு, கூட்டு வகுத்தி பெருக்கு, இது செகண்ட். இது எதுக்கு, பிரிக்கிறதுக்கு. இப்போ மொத்தம் 600 ரூபா அப்படின்னு கொடுத்துறாங்கன்னா அதை எப்படி 2:3 அப்படின்னு பிரிப்பீங்கன்றது. இது எப்படின்னா, இப்போ 500 ரூபா 600 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதோட விகிதம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதுவும் அப்படியே ஆப்போசிட். இங்க நம்பர் கொடுத்துட்டு விகிதம் கண்டுபிடிக்கிறாங்க, இங்க விகிதம் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு மொத்தம் கொடுத்துட்டு தனித்தனி அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. இங்கே தனித்தனி அமௌண்ட் கொடுத்துட்டு விகிதம் கேட்குறாங்க, இங்கே விகிதத்தை கொடுத்துட்டு தனித்தனி அமௌண்ட் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 ஷார்ட்கட் தான் இந்த நம்ம விகிதத்தில் நம்ம பார்த்தது. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம அடுத்து டே 2 நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்மளோட வீடியோஸ், நம்மளோட மேக்ஸ் வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம உங்களோட கமெண்ட்ஸ், இந்த ஒரு கேட்டிருக்கேன் இல்லையா 15 கொஸ்டின், இந்த 15 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஆப்பில் வந்து கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்மச்சிவாஸ் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் கீழே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரல் பேட்ச் அப்புறம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுக்கும் நீங்கள் அந்த ஃப்ரீ பேட்சை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஃப்ரீ டெஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.